அதான் ஜனமா, நான் சொன்னேனே, உங்க பேரனோட ஈகோவை மட்டும் ட்ரிகர் பண்ணிட்டோம்னா பயங்கர ப்ரொடக்டிவா மாறிடுவாரு. யார்கிட்ட வேணாலும் கேட்பாரு. இப்போதைக்கு இந்த போட்டியில அவரு ஜெயிக்கணும். அவர் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. பா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா. நாளைக்கு பார்க்கலாமா? சரிங்கண்ணே. தம்பி இது போதுமா இன்னும்? இப்போதைக்கு இது போதுங்கண்ணே. ஆனா இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ விவசாயங்கிறது கடல் மாதிரி. அதில் நாங்கள் ஒரு துளி கூட சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே போதுங்கிற? இல்லைங்கய்யா, இப்போதைக்கு போதுன்னு சொன்னேன். இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அப்பெல்லாம் கூட கேட்டு கத்துக்கிறேன்யா. உட்காருங்க தம்பி, கை கழிட்டு வந்துடுறோம். தம்பி ஐயா, கற்றுக்கிற மனசு இருந்தால் போதும். எப்போ வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கிறலாம். நல்லா வருவா தம்பி. வரட்டுமா? நன்றிங்கய்யா. சரி தம்பி. நன்றிங்க. வரேன் தம்பி. வரேன் தம்பி. வாங்க பாருங்க. என்ன மேடம்? தம்பி எனக்கு ஒண்ணு கூட. இந்தாங்க சாப்பிடுங்க. நட்டுக்கு தேங்க்யூ வெரி மச். வைங்க 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 வைங்க. ஏன் தம்பி இப்படி ஒரு அருமையான விருந்து சாப்பாடை சாப்பிடுறத விட்டுட்டு அங்க போய் இட்லி வடை சாப்பிடுறீங்க? அதான் சாப்பிடுங்க. அட சாப்பிட்டு உடம்பு தேத்து தம்பி. அண்ணே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னய்யா சாப்பிடுயா? இல்ல, அங்க வேற சாப்பாடு, நமக்கு இங்க வேற சாப்பாடு. ஐயா வீட்டுக்கு வர விருந்தாளிங்க பெரும்பாலும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அப்படி வரவங்க அவங்க வீட்லயே வகை வகையா செஞ்சு வச்சுட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அப்படி இல்லல்ல. ஆனா இன்னைக்கு கறி விக்கிற விலைக்கு கறி சோறு சாப்பிட முடியுமா தம்பி? அதான் சிவதான ஐயா பண்ணையில வேலை பார்க்கிற எல்லாரையும் தனியா கவனிக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, கல்யாணம் முடிகிற வரைக்கும் 3 வேளையும் நமக்கு கறி சோறு தான் போடுறன்னு சொல்லிருக்காரு. நீ பாட்டுக்கு சைவத்துல போய் கைய வச்சிடாத. சாப்பிடு சாப்பிடு. அட சாப்பிடு தம்பி. ஐயா உட்கார் உட்கார். எப்பா, யாரும் குறை இல்லாம சாப்பிடணும். குழம்பு சோறு மட்டும் இல்ல, கறியும் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. வேலை பார்க்கறவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா அவங்க நம்மள சொந்த குடும்பம் மாதிரி நினைப்பாங்க. உண்மையான மரியாதையும் விசுவாசமும் வரணும்னா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நல்லா பாத்துக்கணும். அவங்க நம்பிக்கையை ஜெயிக்கணும். சிபி, நிறைய தப்பு பண்ணிருக்கேடா. வெயில் ஜாஸ்தியா வெளியிலே வர. இந்தாங்க. என்னண்ணே இது? நீராகாரம். நீராகாரமா? அப்படின்னா குடிச்சு பாருங்க தம்பி. குடிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கேனே. இது எப்படி பண்றது? அதான் மிஞ்சி போன சோறுல ராத்திரி தண்ணி ஊத்தி வச்சா காலையில கிடைக்கும்ல. அதான் நீராகாரம். இது கூட தெரியல பாருங்க உங்களுக்கு. போங்க. ஹேய், இது வரைக்கும் நான் குடிச்சது இல்லடா. அதான். இப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் தம்பி. நாக்குக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஐயா தினமும் காலையில இதத்தான் குடிப்பாரு. அதான் இத்தனை வருஷமா ஆரோக்கியமா இருக்காரு.
ஓ எல்லாத்தையும் குடிங்க ஆ, குடிங்க தம்பி. சரிண்ணே. ஆ. ஐயா கிளம்பு, எங்கய்யா? வயலுக்கு போனோம். அந்த மாட்டு கொட்டையில இருக்கிற கலப்பை எடுத்துட்டு வா. நானா? ஆமா, எடுத்து தோல்ல வச்சுட்டு வா, நேரமாச்சு. ம், சீக்கிரம் வா. சரிங்கய்யா. இன்னைக்கு செம்ம டாஸ்க் போல. அத்தான் இன்னைக்கு அவ்வளவுதான். சேது ஆ, இதை அதான். வச்சிரு, நான் எடுத்து வந்துடுறேன். சரிங்க அத்தா. கலப்பைய புடி. விவசாயியோட உழைப்பை நேர்ல பார்த்த யாரும் ஒரு பருக்கையை கூட வீணாக்க மாட்டாங்க. இன்னைக்கு மிஷின் வந்திருக்கலாம், நிறைய டெக்னாலஜி வந்திருக்கலாம். ஆனா முதல்ல ஆதி மனுஷனோட விவசாயம் ஆரம்பிச்ச இடம் இதுதான். தமிழ், நீ சொன்ன மாதிரி சிபிக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும்.